என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் செய்யப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்கு நான் பலமுறை விளக்கம் தந்திருக்கின்றேன். காலையிலே ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. எந்த வேலையும் செம்மையாக செய்து முடிக்கலாம். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பார்ப்பீர்களானால், வாசகன் 16 வயது 10ஆம் வகுப்பு, சஞ்சித் 10 வயது 5ஆம் வகுப்பு, SBOA பள்ளி அண்ணா நகரில் படிக்கிறான். எனது பயிற்சியாலையில் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். இதுவும் ஒரு அற்புதமான ஆசனம், கடினமான ஆசனம். ஆனால் எளிமையாக செய்யக்கூடிய வழிமுறைகளை நான் உங்களுக்கு இப்போ சொல்வேன். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். டேய், பத்மாசனத்தை கலை, படுத்துக்கோ, படு. கை அப்படியே பின்ன கொண்டா, காலை உள்ளே இழுடா. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. காலை உள்ளே இழு, 2 காலையும் இழு. காலை அகலம் வச்சுக்கோ. மெதுவாக தூக்கணும். அப்படியே இரு. நல்லா பண்ணுறீங்க 2 பேரும், பிரதர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது, நுரையீரல் விரியப்படுகிறது, கழுத்து தொங்க போடப்படுகிறது. முதுகெலும்பு விளைப்பதற்கு எத்தனையோ ஆசனங்களில் இது முக்கியமானது. எங்கே குண்டானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்படி வளைய முடியும்? ஒரு 4-5 தலைவாணியை அடுக்கி வச்சு அதில் படுக்க போட்டு செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். அப்படி முடியவில்லை என்று சொன்னால், ஜன்னலில் ஒரு கயரை கட்டி அதை உள்ளே விட்டு ஆட்களை நிறுத்தி அதை பிடித்து கொண்டு கூட பின்னால் வளையலாம். அதுவும் செய்தலாம். மெதுவாக இறக்குங்கள். ஆரம்பத்தில் தலையணையை அடுக்கி வைத்து கொண்டு முதுகை அதில் வைத்து கையை தூக்க பயில வேண்டும். நல்ல மூச்சு இழுத்துக்கோ, காலை நீட்டு. இதுக்கு பச்சிமோத்தாசனம், மாற்றுவாசனம். அப்படியே காலை 2ஐயும் சேர்த்து கையை பிடி, விரலை பிடுறா, இப்படி. அதுக்கு மாற்றாசனம். பின் வளைஞ்சிருக்கோம், முன் விளையிறது பச்சிமோத்தாசனம். இப்படி வளைஞ்சால் இன்னும் கொஞ்சம் முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிள் ஆகும். சரி, அப்படியே படுங்க. கையை பின்ன கொண்டு போ, காலை உள்ளே இழு. இது அற்புதமான ஆசனம். தனியாகவும் செய்யலாம், தலையணை வச்சு செய்யலாம், கயிறை பிடிச்சும் செய்யலாம். தூக்கு. சக்கராசனம் முழுமையாக செய்கிறார்கள், அற்புதமாக செய்கிறார்கள். தொடர்ந்த பயிற்சி, விடாமுயற்சியான பயிற்சி. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை தொங்க போட்டிருக்கிற பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு கிடைக்கும். ஆகவே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானம் 4 முக்கியமான உறுப்புகள் வேலை செய்கிறது. நோயே கிடையாது. உட்கார், நல்ல மூச்சு இழுத்துக்கோ, எழுந்து உட்காரு. இப்போது அப்படியே அங்கே பார்க்க திரும்ப, இங்கே பார்க்க திரும்ப, அப்படி தூக்கணும். பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். கை எப்படி வைத்திருக்கிறார்கள், கால் எப்படி வைத்திருக்கிறார்கள். காலும் கையை அகலமாக வச்சா தான் இந்த ஆசனத்தை பண்ண முடியும். சக்கராசனம். முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது, மார்பகம் விரிக்கப்படுகிறது, தலை தொங்கப்படப்பட்டிருக்கிறது. L4 L5, இன்னும் கழுத்துப்பையில் உள்ள ஸ்பாண்டிலைசிஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நீக்க வல்லது. மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். கால் நீட்டு, நல்ல மூச்சு வாங்கி இழு, மூச்சு இழு. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். காலை உள்ளே இழு.
இழு நல்ல காலை அகலப்படுத்து. கையை வச்சுக்கோ, தூக்கு. மெதுவாக தூக்கணும், விருட்டுன்னு தூக்காத, மெதுவாக தூக்கணும். மெதுவாக தூக்கினா நல்ல பலன். விருட்டுன்னு தூக்கினா சில சமயங்களில் முதுகில் சுளுக்கு பிடிச்சிக்கிடும். அதுக்கு இடம் தரக்கூடாது. மெதுவாக உட்காரு, கால் நீட்டி மூச்சு வாங்கு, அப்படியே எழுந்துரு, அங்கே பக்கமாக திரும்பி பத்மாசனத்தில் உட்காரு, முன்னப்போ 2 பேரும் முன்னப்போ. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். ஒரு தடவை பண்ணிவிட்டு நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். பழகத்தான் கொஞ்சம் காலம் எடுக்கும். பழகியாச்சுன்னா அப்புறம் அது எளிமையான ஆசனமாக மாறிவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நீங்கள் நெடுதி இறுதி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.